வரியில் மத்திய அரசு பங்கு கொடுக்காவிட்டால் மாநில அரசுகள் வழக்கு தொடுக்க வேண்டி வரும் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். ஒரு காலத்தில் திராவிட நாடு என்று சொன்னவுடன் நம்மோடு சண்டைக்கு நின்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் தளபதி அவர்கள் சூட்சமாக திராவிட நாடு என்று சொல்லவில்லை, திராவிட மாடல் என்று சொன்னவுடன் தளபதி போல் உண்டா என்கிறார்கள். ஆகையாலே நாம் வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கிறவர்கள். எனவேதான் இந்த நம்முடைய கட்சி வரலாற்று சம்பந்தப்பட்ட கட்சி. உலகமே இன்று ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு இனத்துக்கு இன்றைக்கு கட்சியாக உருவாகி அந்த கட்சிக்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள். இதுதான் உலக வரலாறு. மத்திய சர்க்கார் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இன்னும் நம்மை கண்டால் இவர்கள் எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்டால் திருப்பி நாம் நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்க வேண்டிய நிலை இருக்கிறோம். பணம் கொடுக்கிறேன்னு சொல்லல, கொடுக்க மாட்டேன் சொல்லல, உட்கார்ந்து இருக்கிறார் பேசாமல். ஆனால் ஒன்றை நான் கேட்கிறேன், இது கூட்டாளி தத்துவத்தை கொண்ட நாடு. நாம் வரி செலுத்துகிறோம், அந்த வரி தான் அங்கே இருக்கிறது. அந்த வரிங்கிலே பங்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து மத்திய சர்க்காரத்திலிருந்து அனா பைசாவோடு பைசா செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது நிச்சயம் செய்வார் தளபதி அவர்கள். கூட்டாட்சி தத்துவத்தையே குழி தோண்டி புதைக்கிறார்கள். சமூக நீதியை இன்றைக்கு சவக்குழிக்கு அனுப்ப வேண்டும் என்கிற முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பேராபத்து நிறைந்திருக்கிற நிலையில் இந்தியாவிலே இணைந்திருக்கிற நாம் மேலும் இணைந்து இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற வரையிலே நாம் ஒரே குரலிலே செயல்பட வேண்டிய அப்படிப்பட்ட மகத்தான கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. அந்த கடமையை ஆற்றுகிற வகையில், அந்த கடமையை இந்தியாவிலே நிறைவேற்றுகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் உரிய முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவும், அதனுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மேலும் இந்த முன்னெடுப்பை வலுப்பெறுவதற்கு வலுப்பெற்று வெற்றி பெறுகிற வரை, நம்முடைய வெற்றி விழா சூடுகிற வரை நம்முடைய போராட்டத்தை தொடருவதற்காக அவர் பணியாற்ற வேண்டும். கூட்டணி என்பது தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் அல்ல, இடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல, லட்சியத்தின்பால் அடிப்படையில் அமைவதுதான் கூட்டணி. அந்த கூட்டணி தான் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆளுநர்கள் ஆளுநர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக ஒரு கட்சியினுடைய ஊதுகுழலாக நடந்து கொள்ள முயற்சிப்பதை ஏற்க இயலாது. அதை எதிர்த்து போராட வேண்டி வரும். கல்வி நிலையங்களில் மற்ற இடங்களில் இவைகளெல்லாம் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை மீண்டும் இங்கே ஊதி பெருக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் மூடநம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஒரு தனித்துறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். எத்தனையோ இயக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் வெள்ளி விழா கொண்டாடிய பொழுது ஒரு இயக்கம், அதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தது. அதேபோல் பொன்விழா கொண்டாடிய பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கும் ஆட்சியிலே இருந்தது. இன்றைக்கு பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிறது. வரக்கூடிய காலத்திலே 100 ஆண்டுகளுக்கான விழாவையும் கொண்டாடும். அன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும். இதிலே ஒரு ட்விஸ்ட் என்று சொன்னால், அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.